கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய நமக்கு எந்த தினம் என்று சொன்னால் இது அரஃபாவுடைய தினம். துல்ஹஜ்ஜினுடைய 9வது பிறையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அரஃபாவுடைய தினம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த அரஃபாவின் சிறப்புகளை பற்றி நிறைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இந்த அரஃபா நாள் தான் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அரஃபாவுடைய தினத்தில் தான் தீன் முழுமை பெற்றது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே, பெருமானார் செய்த ஹஜ்ஜிலே, அந்த ஹஜ்ஜினுடைய கடைசி உபதேசத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முதல் வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த தீனை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேனா என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவின் பேர் உரையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய இந்த தினம்தான் தீன் முழுமை பெற்ற தினம் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் இந்த தினத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தினத்தில் தான் அடியார்களின் பக்கம் மிகவும் நெருக்கமாகுகிறான். இந்த அடியார்களும் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக கூடிய ஒரு நாள் அரஃபாவுடைய தினம்தான். இந்த நாட்களிலே துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த நாட்களிலே பல லட்சோபலட்ச மக்களுடைய பாவங்கள் எல்லாம் கரைந்து போகக்கூடிய மன்னிப்பு தௌபாக்கள் கிடைக்கிறது. அரஃபா, அந்த அரஃபா மைதானத்திலே லட்சோபலட்ச மக்கள் கூடிக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் தக்பீர் முழக்கங்களையும் தஸ்பீஹ் முழக்கங்களையும் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தினம்தான் அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தினம் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த தினத்தில் இருந்துதான் தஸ்பீஹ்களும் தக்பீர்களும் தஹ்லீல்களும் இந்த உம்மத்திற்கு அதிகமாக செய்யக்கூடிய நாட்களிலே அரஃபாவுடைய சுபுஹில் இருந்து துல்ஹஜ்ஜினுடைய 13வது பிறை அசர் வரை அல்லாஹுவை புகழ வேண்டும், ஒவ்வொரு பரலுடைய தொழுகைகளுக்கு பின்னாலும் தக்பீர்கள் ஓத வேண்டும் என்பதையும் உருவாக்கப்பட்ட நாளும் அரஃபாவுடைய தினம் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தினத்திலே நோன்பு வைப்பது மிக சிறந்தது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முந்திய ஆண்டின் பாவங்கள் பிந்திய ஆண்டின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு ஆண்டினுடைய முந்திய ஆண்டின் நன்மைகளும் பிந்திய ஆண்டினுடைய நன்மைகளும் இந்த அரஃபா தினத்தில் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் ஹாஜிகள் எல்லாம் இன்றைய தினத்தில் தான் தங்களுடைய ஹஜ்ஜினுடைய முழுமைக்கு வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ் முடிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஹாஜி அரஃபாவிலே தங்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு நிமிடமாவது தங்கினால்தான் அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். அல் ஹஜ் அல் அரஃபா, அல் அரஃபா அல் ஹஜ் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ் என்பது அரஃபா, அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ் என்பதாக சொன்னார்கள். ஒரு மனிதன் இங்கிருந்து ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு பல லட்சங்களை செலவு செய்துவிட்டு அரஃபாவில் அவர் தங்கவில்லை என்று சொன்னால் அவர் ஹஜ் செய்ததாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவ்வளவு சிறப்புகள் நிகழ்ந்த இந்த நாள் அரஃபாவுடைய நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அனைத்து சிறப்புகளையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வதோடு அனைத்தையும் பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள வேண்டும்.